இதெல்லாம் சம்பவிக்கும் போது அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன காரியம் நடக்கும்? வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இது எதை பத்தி சொல்றாங்க? இப்போ வரைக்கும் நீங்க பார்த்தது நடந்தது. இப்போ 2-3 விஷயம் பார்க்க போறோம். நடக்க போறது பைபிள்ல சொன்னது வசனத்துல இருந்து தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க கவனிங்க. இந்த யோவேல் 1:6 சொல்லுது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த ஜாதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு ஹிண்ட் இருக்கு. அதன் வாய், அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவை பற்கள் அதற்கு உண்டு அப்படின்னு இருக்கு. இது எந்த நாட்டை பத்தி சொல்லி இருக்குது? யாரை குறிச்சு அப்படின்னா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என்ன வாய்? சிங்கத்தின் வாயை போலவும். அப்ப யார பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தனி செய்தியா கொடுக்கணும். ஆனா உள்ளதான ப்ரூஃப் என்னன்னா, இது யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான அடுத்து வரக்கூடிய வல்லரசு. அடுத்து வரக்கூடிய வல்லரசு எப்படின்னா, நாங்க 2004 இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இருக்கிற வல்லரசு அமெரிக்கா விழுந்து போகும், அமெரிக்காவுக்கு பதிலாக வேறொரு வல்லரசு வரும். இப்ப அமெரிக்கா விழுந்துருச்சு. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் என்னவாயிருச்சு? டிராப் ஆயிடுச்சு. அமெரிக்கா கடங்கார நாடா மாறிடுச்சு. பத்தாவதுக்கு அமெரிக்காவுடைய ராணுவத்தை சின்ன சின்ன தீவுகள் கூட என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உலகம் முழுக்க 3ஆம் உலக யுத்தத்துக்கான எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் உலக யுத்தம் உச்சத்தில் நடக்கும். நாளைக்கும் நாளைக்கும் அதை பத்தி நம்ம கத்தல் சித்தமானால் பார்க்கலாம். அதன் முடிவு, ஒவ்வொரு உலக யுத்தத்தின் முடிவிலையும் ஒரு வல்லரசு உருவாகும். உதாரணமா, முதல் உலக யுத்தத்தின் முடிவிலே இங்கிலாந்து தேசம் வல்லரசாக இருந்துச்சு. 2ஆம் உலக யுத்தத்தின் முடிவிலே அமெரிக்கா வல்லரசாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது. இதன் முடிவில யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். ஏன்னா இதுல உள்ளதான நாடுகள் அதை பத்தின எல்லாம் பைபிள் சொன்னது அத்தனையும் துல்லியமா இவங்களுக்கு தான் பொருந்தி போகுது. இவர்கள் வருவார்கள். இவர்கள் தான் அந்த சிங்கத்தின் வாய், அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தில் தான் கடைசி சர்வாதிகாரி வருவான். உலகத்தை அழிக்கிற அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவன் வருகிற காலத்தில் தான், அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பவே அந்த ஆட்சிக்கான எல்லாம் நடக்குது. நடுவிலிருந்து ஒண்ணு நீக்கப்படணும். அது நீக்கப்பட்டுட்டா இந்த ஆட்சி வரும் என்று வேதம் சொல்லுது. நடுவிலிருந்து நீக்கப்பட வேண்டியது நீங்களும் நானும் தான். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் இந்த ஆட்சி பூமியில 7 வருஷம் நடக்கும். இவங்களுடைய ஆட்சி உக்கிரமா நடக்கும். அந்த 7 வருஷத்துல கடைசியாய் வரக்கூடிய சர்வாதிகாரி தான் உலகத்தை அழிக்க வரக்கூடிய அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுது. ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். அவன் வருவதற்கு முன்பதாக சபை நீக்கப்படணும். கரெக்டா பாருங்க, 1:6 இத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இத சொன்ன உடனே அந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்து யோசியால அப்படி ஒரு வசனமே இல்ல. ஓசியால இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வசனமே இல்ல. யோவேல்ல ஒரு தடவைக்கு 3 தடவை அது ஆண்டவர் சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்க. நம்பர் 1. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ரெண்டாவது. 3வது வாசிங்க. 2:11. ஒரு தடவைக்கு 3 தடவை 2 அதிகாரத்துக்குள்ள கர்த்தர் சொல்ற மிக முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னா, கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் யார் நிலை நிற்கக்கூடும், the God's day, the Lord's day வருது அப்படின்னு பைபிள் சொல்லுது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 3:10. இல்ல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்,
அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள குடிகளும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இந்த கர்த்தருடைய நாள், ஆண்டவர் வரப்போகிற மிக முக்கியமான நாள். வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குமா. இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு, நல்ல கவனிங்க, ஓசியா 12க்கு பிறகு இந்த மிகப்பெரியதான அந்த கவர்மெண்ட் எழும்புற போது ஒரு தடவைக்கு 3 தடவை, ஓசியால ஒரு தடவை கூட அப்படி இல்ல, ஒரு தடவைக்கு 3 தடவை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது. ஆண்டவர் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார்னு சொல்லப்பட்டபடி 100% கர்த்தர் வரப்போகிறார் என்கிறதான அனௌன்ஸ்மெண்ட். அதுல 2ஆம் அதிகாரம் யோவேல் 2:1 ஆண்டவர் சொல்றாரு, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தை எச்சரிக்கை சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமமாய் இருக்கிறது. அனௌன்ஸ் பண்ண சொல்றார், எச்சரிக்கையா இருக்க சொல்றார். எச்சரிக்கை வசனம் தெளிவா சொல்லுது, அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள். என்ன சத்தம் வேணும் இப்ப? எச்சரிக்கை சத்தம். உங்களுக்கு என்ன சத்தம் விரும்புறீங்க? ஆசீர்வாத சத்தம். வளகாமல் தலையாவாய், வலுகி பெருகுவாய், இடம் கொண்டு போகாத மட்டும். இது எதுல நடக்குதோ இல்லையோ சரீரத்துல நடக்குது, அப்படிதானே? இடதுபுறமும் வலதுபுறமும் வலுகி பெருகி 2 கதவையும் திறக்காம உள்ள போகவே முடியல, அப்படிதானே இருக்கு. நம்ம அப்படி ஆயிட்டோம் பாருங்க. கேட்டு 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 ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் கேட்கறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு டெக்னிக்கா கேட்கறாங்கன்னு யோசிச்சு பாக்குறேன். பாருங்க, ஆசீர்வாதம் ஒரு வீடு இருந்தா 2 வீடு கொடுப்பார், ஒரு கார் இருந்தா 2 கார் கொடுப்பார். ஆண்டவர் இன்னும் ஊர்ல லேண்ட் வாங்கினால் இன்னும் கொடுப்பார். கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்குவார். எல்லாம் கர்த்தர் கொடுக்கதானே. பிள்ளைகள் பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? அது மட்டும் 2 போதுங்கிறீங்க ஆண்டவர்கிட்ட. கேளுங்களேன், யாக்கோபை போல கொடுங்க ஆண்டவரே, கேளுங்க. அது மட்டும் வேணான்றீங்க. இதெல்லாம் கர்த்தரால வருதோ இல்லையோ, ஆனா பிள்ளைகள் யாரால வருது? அது மட்டும் போதும். அதுக்கு மட்டும் 1 போதும். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 2 போதும். அதுக்கு மேல கர்த்தரே கொடுத்தாலும் வேண்டாம். ஆனா வீடு, காரு, அள்ளி போடு உள்ள. ஆசீர்வாதம் கேட்கறது எவ்வளவு டெக்னிக் இருக்கு பாருங்க. ஆனா உண்மையிலேயே இது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கை சத்தமிடுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு வச்சிருந்தாலும் அவ்வளவையும் விட்டுட்டு புறப்படுகிற காலம் ஒன்று வருகிறது. எவ்வளவு வச்சிருந்தாலும். லோத்து மனைவி திரும்பி பார்த்ததுக்கு அது ஒண்ணுதான் காரணம். இயேசுவே சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? ரொம்ப வச்சிருந்தா திரும்பி பார்க்கிற அனுபவம் வரும். போதும் என்ற மனதின் கூடிய தெய்வ பக்தி இருந்தா கவலையே இருக்காது. நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். பாத்திரத்துல கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தா ஃப்ரிட்ஜை பத்தி கவலையே வராது. சாப்பாடு மிச்சமானதானே ஃப்ரிட்ஜை பத்தி கவலை வரும். ஆமா தானே? அவ்வளவுதான். நமக்கு எவ்வளவு தேவையோ அவளை கத்துட்டு இருந்தா எச்சரிக்கை சத்தத்துக்கு தான் நம்ம செவி கொடுப்போம். இப்பவும் சொல்றேன், வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். சரி, இவ்வளவும் இருக்கு. கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகையை பத்தி பழைய ஏற்பாட்டுல இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இதே யோவேல் புஸ்தகத்துல 3 தடவை கர்த்தருடைய நாள் வருகிறது வருகிறதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த இடத்துல வருகையை பத்தி ஒண்ணு சொல்றார். வாசிங்க, முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:16. ஜனத்தை கூட்டுங்கள். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. பெர்ஃபெக்ட்டான வேர்ட். கொரோனாவுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஜனத்தை கூட்டுங்கள். இப்ப நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி வச்சிருக்கிறார். எதுக்கு? ஜனத்தை எதுக்கு கூட்ட சொல்றாரு? அந்த வசனத்தை பாருங்க. என்னையே பார்த்தா எப்படி? ஜனத்தை கூட்டுங்கள். சபையை எதுக்கு கூடி வந்திருக்கீங்க? பரிசுத்தமாவதுக்கு. எதுக்காக கேட்டீங்கன்னா, கர்த்தர் தன் அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக.
மணவாளனுடைய அறைனா என்ன? ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரசத்துல. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, he is in the father's chamber ன்னு இருக்கு. அவர் கர்த்தருடைய தேவனுடைய அறையில் இருக்கிறார். அங்கிருந்து அவர் புறப்படுவாராம். இன்னொரு பக்கம் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு, எந்த மறைவு? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே. 2ஆம் அதிகாரத்துல இருக்கு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. மணவாட்டியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சிகரங்களின் மறைவிடங்களில் தங்கி இருக்கிற புறா. இப்ப வசனம் சொல்லுது பாருங்க, இந்த இடத்துல மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் எந்த சம்பந்தமே இல்ல, யோவே இல்ல. அவர் சொல்றதெல்லாம் யுத்தம், அவர் சொல்றதெல்லாம் அழிவு. அங்க வரதெல்லாம் அதுக்கு முன்னாடி வாசிச்சு பாருங்க, 8ல இருந்து 16 வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஒரு பலத்த ஜாதி வருது, அது பலகனி வழியாய் நுழையும், அதை கண்டு உலகமே பயப்படும், எல்லாம் அப்படிதான் இருக்குது. அங்க ஒரு மிக மோசமான ஒரு அழிவை பத்தி பேசுறாரு. அதுக்கு நடுவுல வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த காலகட்டம் நம் கண்களுக்கு முன்பாக கொஞ்சம் நம்ம முன்னாடி இருக்கிறோம். இது ரெண்டும் பின்னாடி வர வேண்டியது. ஒன்னு ஆறும், இதுவும் இனி வரப்போகுது. அதற்கான 3ஆம் உலக யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு, இன்னும் உச்சத்துக்கு போல. இவைகளுக்கு நடுவுல தான் இந்த வசனம் நிறைவேற வேண்டும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி யோசேப்பு 12:1 நிறைவேறிடுச்சு. அஸ்ரியரோட உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. எகிப்துக்கு எண்ணெய் போயிடுச்சு. ஒரு பலத்த ஜாதி யூரோப்பியன் யூனியன் எழும்ப போகுது. இதுக்கு நடுவுல கர்த்தருடைய நாள் வருகுதுங்க அனௌன்ஸ்மெண்ட் இதான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நடுவுல தான் வசனம் சொல்லுது, இயேசு வரப்போகிறார், மணவாளன் தன் அறையை விட்டு வரப்போகிறார், மணவாட்டி தன் மறையை விட்டு புறப்பட போகிறாள். அப்படின்னா நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு புறப்பட வேண்டிய கூட்டம். இப்ப அதுக்குதான் ஆண்டவர் உங்களை கூட்டி இருக்கிறாரு. ஜனத்தை கூட்டுங்கள். எதுக்கு கூட்டணுமா? சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நீங்க பண்டிகைக்கு வந்தீங்களா, நீங்க கொண்டாட வந்தீங்களா, உங்களுக்கு என்ன நோக்கம்ன்றதெல்லாம் உங்களோட. கர்த்தர் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நமக்கு காரணம் இருக்குல்ல. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவன் போக்குல போய் பிடிப்பாரு. புரியுதா உங்களுக்கு? நயம் காட்டி வனாந்தரத்துல என்ன செய்வாராம்? அழைப்பாரு. உங்களை ஒரு எச்சரிக்கை மீட்டிங் வைங்கன்னா வைக்கிறதுக்கு நம்ம யோசிப்போம் இல்ல. அதே நேரத்துல ஒரு பண்டிகை வச்சுட்டு அதுல எச்சரிக்கை மீட்டிங் வைக்கிற என்ன பண்ண முடியும்? உங்களை அதான் வனாந்தரத்துல நயங்காட்டி கூப்பிடுறது. பண்டிகை மழையா இருந்தாலும் வந்துருவோம்ல. ஆனா இங்க வந்தா நடக்கிறது என்ன தெரியுமா? யோவேல் 2:1, பரிசுத்த பருவத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள். இத்தனை வருஷம் பண்டிகை கொண்டாடினீங்கல்ல, இப்ப எச்சரிக்கை சத்தத்தை கேளுங்க. வெகு சீக்கிரத்திலே ராஜா வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார். அவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. மணவாட்டி புறப்பட்டு போகணும்னா அதுக்கு முன்னாடி 2 காரியத்தை செய்யணும். ஜனத்தை கூட்டுங்கள், கூட்டியாச்சு. சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இனி பரிசுத்தம் அடைய வேண்டிய காலகட்டம் தான் பாக்கி. ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ராஜகுமார்த்தி என்ன செய்வாளாம்? தன்னை அலங்கரித்துக் கொள்வார். ராஜாவை பார்க்கறதுக்கு எஸ்தர் என்ன பண்ணாலாம்? ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, அந்த அலங்காரத்தை தான் இப்பொழுது நாம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எலிசா சொல்றதுதான், தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குவதற்கு இது காலமோ? கர்த்தர் கொடுத்தா கவர்பான் கொடுக்கட்டும், அவர் கொடுக்கறத கொடுக்கட்டும். ஆனா நம்ம வாஞ்சை அதல்ல. நம்முடைய வாஞ்சை எப்போ வேணாலும் ராஜா வருவார், அவரை சந்திக்க நான் புறப்பட்டு போக போகிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஓசியால இருந்து யோவேலுக்குள்ள கர்த்தருடைய வருகையை பத்தின எல்லா டீடைல்ஸும் துல்லியமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ரகசிய வருகை உட்பட மணவாளன் அழைக்கிற காலம் வந்துருச்சு. ஆயத்தப்பட்டவர்கள் அவரோடு கூட போவார்கள். கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க என்ன கதவை தட்டினாலும் கதவு திறக்காது. இது கதவு திறந்திருக்கிற காலம். இதுவே ரட்சணிய நாள். ஒப்பு கொடுங்க, ஆயத்தப்படுங்க. இனி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. கடைசி 1 மணி நேரம் ஊழியக்காரங்க மாதிரி தான். ஆண்டவர் கூப்பிட்டார்ல 1 மணி நேரம், அதே மாதிரிதான். இப்ப ஆயத்தப்பட்டா கூட போதும். கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா.